குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 11 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீரிடன் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மிக மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 3/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு மிகுந்த உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகள் இதெல்லாமே உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உற்றார் உறவினருடைய ஒத்துழைப்பு, ஆதரவு என்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மௌனமாக யோசித்து அதற்கு பிறகு நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முடிவெடுப்பது மிகவும் நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வழி இருப்பதால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. எதுலேயுமே நீங்கள் விட்டு கொடுத்தா போகணும். கடன் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமாக தான் இருக்கும். போட்டியாளர்கள் தலை தூக்குவாங்க, அதை சமாளிக்கணும். அதே போல் வாடிக்கையாளர் இடத்துல பணிவு கனிவு இரண்டுமே தேவை. அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையுமே நீங்கள் அனுசரித்து தான் போகணும். இருந்தாலும் எதிர்பாராத தன வரவுகள், பயணங்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இன்ற நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாருடன் பிறந்தவர்கள், தாய் தந்தை வழி சொந்தங்கள் அனைவரிடத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அனுபவத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் இல்லை என்றாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எதிலுமே முன் ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். குழப்பமாக இருப்பதால் தியானங்கள் செய்வது, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது
இதெல்லாமே இன்றைக்கி செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யம் அதிகரிக்கும், தாய்வழி சொந்த உறவுகள் உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பார்கள். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். திட்டமிட்ட காரியங்கள் பணிகள் எல்லாமே வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். அடுத்தவரிடம் பேசும்போது என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுனீங்க, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் கடன்கள் உங்களுக்கு கட்டுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் பேச்சு திறமை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த மந்தத்தன்மைகள்லாம் போகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒரு அந்யோன்யம், ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வருகின்ற நாட்களில் நீங்கள் சேமிப்புகளை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். இன்றைய நாளிலிருந்து மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு லட்சியம், இலக்குகள் எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தை பெருக்குவதற்கு நீங்கள் புதிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதலை இன்று காப்பாற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள், தெளிவில்லாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு தெளிவு வரும். அதே போல் உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாற்றுவது குறித்த யோசனை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் அகலும். அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அமைவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு புதுமையான நாள். அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வு, ஒரு தெளிவு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். 1-2 மடங்கான நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அடுத்தவருடைய கருத்துக்கு தயவு செய்து மதிப்பளிங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உற்றாருடன் பிறந்தவர்கள், தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி, தாய் வழி உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளிடம் தயவுசெய்து எரிஞ்சு விழாதீங்க, அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போங்க. அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. எந்த ஒரு வேலை செய்யும் போதும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக பயன்களை தரக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நண்பர்கள், வேற்றின பாலின மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய உதவி செய்வார்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் சார்ந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிபெறும். அதே போல் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் அப்படியே இருந்ததுன்னா அதெல்லாமே செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். புதிய ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள். சொத்து சுகங்கள் வாங்குவது, வண்டி வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும்.
லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் ஒரு உயர்வு நிறைந்த லாபம் நிறைந்த நல்ல நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே வாய் விட்டு பேசுவது, மனம் விட்டு பேசுவது மிகவும் சிறப்பு. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். புதுசாக ஆர்வம், ஏதாவது புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட கால திட்டமிட்டிருந்த காரியங்கள் இன்று செயல் வடிவமாகும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக போவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுண்டான நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷமான நாள். அதாவது அன்புக்கு ஏங்கி தவித்திருந்தாங்கன்னா அந்த அன்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தாய் தந்தை வழி உறவு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதே போல் குழந்தைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். வெளிநாடு வெளியூரில் இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். உங்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையும். நம்பிக்கைகள் அதிகரித்து ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதியிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். நேரில் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, ஒரு வெற்றிகள் நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா.